இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். மனுஷ வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டோம்னா வாழ்க்கையே இல்லைன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு, இப்போ நம்ம உறங்குவது காலையில் எழுந்திருப்போங்க நம்பிக்கையில் தான். காலை எழுந்திருக்க மாட்டோம் அப்படின்னா உறக்கமே பொருளற்றதாகிடும். இன்றைக்கி நான் தெம்பாக சாப்பிட்றேன்னா நான் நல்லா இருப்பேன்னு நம்பி தான். உண்மைதானே? ஒரு கிளாஸ் தண்ணி ஏன் குடிக்கிறேன்? நான் நல்லா இருப்பேன், என்னுடைய உடம்பு நல்லா இருக்கும், என் நம்பிக்கை அதை நான் என்ன பண்ணுறோம், அனைத்தையும் செய்கிறோம். ஒரு இடத்துல வந்து ரிலீவ் ஆகிறோம் வச்சிங்களேன், போயிட்டு வரேன்னு சொல்கிறோம். ஏன் வருவேன்னு சொல்லிட்டு வரோம். நம்ம வாழ்க்கை எல்லா தருணங்களும் எடுத்து வச்சுங்க. இந்த நம்பிக்கைன்னு வார்த்தையை எடுத்துட்டோம்னா மனுஷ வாழ்க்கையே பொருள் இல்லாமல் ஆகிடும். அதான் பெரியவங்க சொன்னாங்க, நம்பினோர் கெடுவதில்லைன்னு சொன்னாங்க. இந்த 4 மறை தீர்ப்புன்னு சொன்ன 4 மறை என்றால் அப்போ இருந்தது 4 மறைகள். ரிக், யஜூர், சாம, அதர்வனம் 4 வேதங்கள் இருந்தது. அதை வச்சு சொன்னாங்க அவங்க, நம்பினோர் கெடுவதில்லை, நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கை. இதுதான் இன்றைய தியானமும் தான், இன்றைய வாசகமும் இதான் சொல்லுது. நம்பணும். ஒரு சிலவற்றிற்கு ஆதாரம் கேட்க முடியாது. இப்படி இருந்தால் தான் நம்புவேன் என்று சொன்னால் அது நம்பிக்கையாகாது. எதிர்நோக்கி இருப்பவை நடக்கும் என்ற அந்த எண்ணம் தான் நம்பிக்கை. பவுலுடைய சிந்தனை இது. நாம் எதிர்நோக்கி இருக்கிறது நடக்கும் என்ற அந்த எண்ணம் தான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. அப்படி இருக்கணும். இல்லை, எனக்கு செஞ்சு காட்டுங்க, எனக்கு ஆதாரம் கொடுங்க, அப்போ தான் நம்புவேன் என்பது அது விசுவாசம் ஆகாது. அது அக்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ ஒப்பந்தம் போகிறோம். உதாரணம், நான் வீடு கட்டணும் வச்சிங்களேன். ஏப்பா எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும், கட்டி கொடுப்பேன். சரி, இவ்வளோ காசு கூட நான் கட்டி கொடுக்குறேன். ஒப்பந்தம் ஆகிடும். இது செஞ்சால் அதை நான் செய்கிறேன், அது ஒப்பந்தம் ஆகிடும். ஆன்மீக வாழ்க்கையில் ஒப்பந்தம் கிடையாது. கடவுளே நீங்கள் இது செஞ்சு காட்டுங்க, நான் உங்களை நம்புகிறேன் என்றால் அது ஒப்பந்தம் ஆகிடும். ஆண்டை விட ஒப்பந்தம் போட முடியாது. மனுஷன் ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஒரு கார் வாங்க போகிறேன், இந்தாப்பா 10 லட்ச ரூபா வச்சுக்கோ, உன் பொருளை என்கிட்ட கொடு, நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு கொடு. இது ஒப்பந்தம். நான் உனக்கு, நீ எனக்கு. கடவுள் அப்படி கிடையாது. கடவுள் செய்வார் அப்படி நம்பணும். அதான் வாழ்க்கை. அப்படி நம்பாத நபர்களுக்கு கடவுள் தருகின்ற வார்த்தையை பாருங்க. இந்த தீய விபச்சார தலைமுறையினர்னு சொல்றது பாருங்க, பார்ப்போம். எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுங்களா? அது எசப்பா யூஸ் பண்ண பயன்படுத்தாது பாருங்க. இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள். பவுல் சொல்லுவார், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், எபிரேயர்கள் அடையாளத்தை நாடுகிறான்னு சொல்லுவாங்க. அவங்க அடையாளம் அது அவங்களுடைய குணம். அது நீங்கள் நிகழ்ச்சியில் பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு பரிசேயர்கள் ஏசப்பட கேட்குறாங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம்னா அடையாளம் செஞ்சு காட்டு, ஒரு மேஜிக் பண்ணி காட்டுங்க, அப்போ தான் நம்புவோம், இல்லை நம்ப மாட்டோம். இந்த வார்த்தைக்குத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவர்களை திட்டித்திருக்கிறார். இந்த தீய விபச்சார தலைமுறையினர் என்ன பண்ணுறாங்க? அடையாளம் கேட்கிறார்கள். யோனாவை நீங்கள் வணங்குறீங்களா? யோனாவை மதிக்கிறீங்களா நீங்கள்? அவர் என்ன பண்ணார்? 3 நாட்கள் மீனின் வயிற்றிலிருந்து நினிவே நகரத்துக்கு துப்ப அங்கே வாழ்ந்தார். அப்போ நம்பலையா? அப்பயே நீங்கள் நம்பலை. அப்போவே நீங்கள் நம்பலை, இதை நம்புறீங்க நீங்கள் என்று அவர்களை வாயடைக்க செய்கிறார். எவ்வளோ அற்புதம் நிகழ்ந்துருக்குது, நம்பலையா நீங்கள்? இப்போ நான் பண்ணி நம்பிட போறியா நீ என்று ஆண்டவர் அவர்களை சாடுகிறார். அதுக்கு முதல் வாசகம் மிக பெரும் உதாரணம். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கடவுள் 10 கொள்ளை நோய்களை கொடுத்து பார்வோனுடைய அந்த எகிப்துன்னு அன்றைய வல்லரசு எகிப்து, அப்பேற்பட்ட வல்லரசையே நடுநடுங்க செய்து இஸ்ரேல் மக்கள் என்ன கஷ்டப்பட்டேன்னு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். உங்களுடைய ஆண் குழந்தையெல்லாம் கொலை பண்ணாங்க. ஏன்னா வம்சம் உங்களுக்கு விருத்தி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள்லாம் டயர்டாகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கசக்கி பிழிஞ்சோம் அவங்களே.
அப்பேற்பட்ட சித்திரவதை அனுபவித்த உங்களை கடவுள் மோசேவை ஒரு கருவியாக கொண்டு உங்களை காபந்துப்பட நாட்டிலேருந்தே வெளியே கூட்டிகிட்டு வந்தார். இதுவே மாபெரும் செயல் இல்லையா? அப்படி வந்த அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, செங்கடல் பக்கமாக பாளையம் அங்கே தங்கி இருக்கிறாங்க, வந்து வெயிட் பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இப்போ பார்வோன் மனசு மாறுறான். இந்த மக்களை அனுப்பிச்சிட்டோம், அனுப்பக்கூடாது, அவங்க திரும்பி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறான், எல்லா படைகளையும் அனுப்பிச்சி வைக்கிறான். படைகள் இப்படி வருது, அந்த பக்கம் செங்கடல் சென்டராக மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க இஸ்ரேல் மக்கள். மோசேகிட்ட கரிச்சு கொட்டுறாங்க. அதாவது அவர்கள் கேட்கின்ற வார்த்தை தான் கடவுளை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துது பாருங்க. மோசே, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா எங்களை இந்த பாலைவனத்துக்கு கூட்டு வந்த? நாங்கள் செத்தா எங்களை புதைக்க இடமெல்லாம் இங்கே வந்து புதைக்க எங்களை கூட்டின்னு வந்த என்று எப்பேற்பட்ட வார்த்தை யோசிச்சு பாருங்க பாப்பா. கடவுள் இவ்வளோ அற்புதம் செய்து நம்மளை காபத்து பண்ணி கூட்டு வந்தார், இனியும் நம்மளை கூட்டின்னு போவாருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. மோசைக்கிட்ட அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை கவனிங்க. நாங்கள் செத்து போனால் எங்களை புதைக்க சவக்குழி எகிப்தில் இல்லைன்னு சொல்லிவிட்டா இங்கே கூட்டு எங்களை சாவடி கூட்டின்னு வந்த என்ற அந்த வார்த்தைகள் எவ்வளோ கடுமையான வார்த்தைகள் மோசை போய் தாங்கியிருப்பார் யோசிச்சு பாருங்க பாப்பா. மோசைக்கு ஒரே ஆதாரம் ஆண்டவர் தான். அங்கே போய் நிற்கிறார். ஆண்டவரே, ஏன் மோசை நீ கவலைப்படுற, ஏன் என்ன நோக்கி அழுறீங்க, உன்னுடைய தடியே கோலை என்ன பண்ணு, கடல் மேல் நீட்டு என்று கடலை பிரிக்க செய்து காப்பாற்றுகிறார். இந்த மக்களுடைய அவநம்பிக்கை அவிசுவாசத்தை பாருங்கப்பா, அவிசுவாசத்தை பாருங்க. இந்த விசுவாசம் நம்மிலே காணப்படுகிறதா? திருத்திக் கொள்வோம், மனமாற்றம் பெறுவோம். சொன்னேன் இல்லையா, நம்பினோர் கெடுவதில்லை. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்பிக்கையோடு கேட்கிற எவனும், வார்த்தை, நம்பிக்கையோடு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நம்பிக்கையோடு தட்டுகளோடு திறக்கப்படுகிறது. நம்பிக்கையோடு தேடுகிற எவரும் கண்டடைகிறார். அப்ப இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்பிக்கை மிகச் சிறந்த அடித்தளம், ஆதாரம். இன்றைய திருப்பாடல் பார்க்கணும் நம்ம, அற்புதமான திருப்பாடல். ஆண்டவர் ஈஸ்வரில் பாட்டு பாடும், ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். அந்த பாடல்லாம் இது. இதெல்லாம் வார்த்தை பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் விடுதலை, என் கடவுள், அவரை புகழ்ந்தேத்துவேன், அவரை ஏற்றி போட்டுவேன். இந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதும். அவர் தான் எனக்கு மீட்பு, அவர் தான் எனக்கு விடுதலை, அவர் தான் எனக்கு வாழ்வு என்று அவர் மேல் கொண்ட விசுவாசம் எப்போது அசை உறாமல் இருக்கிறதோ அந்நேரம் அனைத்தும் ஆண்டவருடைய கரம் நம்மை சுற்றி சூழ்ந்து காப்பாற்றும். சந்திப்போம்.